இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தைரியம் இருந்தால் என் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாருங்கள். எதிர்க்கட்சிக்கு பிரதமர் மீண்டும் சவால். அக்டோபர் 14ஆம் தேதி கூடும் மக்களவையின் கூட்டத்தின் போது தைரியம் இருந்தால் தமக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருமாறு எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் சவால் விடுத்துள்ளார். நான் பதவி விலக வேண்டும் என சிலர் வலியுறுத்தி வருகின்றனர். அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. உண்மையிலேயே நான் போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்றார் அவர். அத்தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு தாம் நிச்சயம் அனுமதி வழங்குவேன் என்றும் ஓடிவிட மாட்டேன் என்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். புக்கிட் ஜாலில் அக்சியோதா அரோனா அரங்கில் நேற்றிரவு PKR கட்சி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் பேரணியில் உரையாற்றும் போது அவர் அவ்வாறு சூளுரைத்தார். பெரிக்கத்தான் நேஷனலுக்கு அன்வார் அவ்வாறு சவால் விடுவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு மே மாதமும் இவ்வாண்டு ஜனவரியிலும் அவர் அதே சவாலை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 300 ரிங்கிட்டை முதலீடு செய்தால் 6 மணி நேரங்களில் 10,000 ரிங்கிட் லாபமாமே. மோசடிக்கு ஆளாகி சேமிப்பு பணத்தை பறிகொடுத்து குவாந்தானை சேர்ந்த முதியவர். வெறும் 300 ரிங்கிட் முதலீட்டில் 6 மணி நேரங்களில் 10,000 ரிங்கிட் லாபத்தை பார்க்கலாம் என்ற இல்லாத ஒரு முதலீட்டு திட்டத்தை நம்பி மோசம் போயுள்ளார் குவாந்தானை சேர்ந்த ஒரு முதியவர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முகநூலில் பார்த்த விளம்பரத்தால் அவர் ஈர்க்கப்பட்டுள்ளார். வேறெங்கும் அந்த அளவிற்கு லாபம் கிடைக்காது என நினைத்தவர் செப்டம்பர் 10 முதல் 19 வரை 8 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் மொத்தமாக 1,34,165 ரிங்கிட் பணத்தை போட்டுள்ளார். அது அத்தனையும் அவரின் சேமிப்பு பணமாகும். இதையடுத்து தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அம்முதியவர் போலீசில் புகார் செய்துள்ளார். மீண்டும் UPSR PT3 தேர்வு அமல்படுத்தும் பரிந்துரை கல்வியாளர்கள் ஆதரவு. மாணவர்களின் எழுதுதல், வாசித்தல், எண்ணுதல் ஆகிய அடிப்படை திறன்களை உறுதி செய்யும் வகையில் 6ஆம் ஆண்டு மற்றும் படிவம் 3 மாணவர்களுக்கான தேசிய நிலை தேர்வுகளான UPSRம் PT3 தேர்வுகளை மீண்டும் அமலுக்கு கொண்டு வரும் பரிந்துரையை கல்வி அமைச்சு பரிசீலிக்க வேண்டும் என துணை பிரதமர் சாஹித் ஹமிதி மாய்கா பொதுப்பேரவையில் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நாட்டில் ஆங்காங்கே இது தொடர்பான விவாதங்கள் சூடு பிடித்துள்ளன. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு UPSR தேர்வு, 2022ஆம் ஆண்டு PT3 தேர்வும் அகற்றப்பட்டதனால் மாணவர்கள் எதிர்நோக்கும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து இவ்வாறு விளக்கம் அளிக்கின்றார் தமிழ் பள்ளிகளுக்கான முன்னாள் முதன்மை அமைப்பாளர் பாஸ்கரன் சுப்பிரமணியம். இதனிடையே மாணவர்கள் தங்களின் தொடக்க கல்வியை முடித்துவிட்டு இடைநிலை பள்ளியில் 1ஆம் படிவத்திற்கு செல்வதற்கு முன்னர் அவர்களின் 6 ஆண்டு கால கல்விகள் அடைவு நிலையை மதிப்பீடு செய்யும் PSR தேர்வு விளங்கியது. இதனிடையே மாணவர்கள் தங்களின் தொடக்க கல்வியை முடித்துவிட்டு இடைநிலை பள்ளியில் 1ஆம் படிவத்திற்கு செல்வதற்கு முன்னர் அவர்களின் 6 ஆண்டு கால கல்வியின் அடைவு நிலையை மதிப்பிடும் வகையில் UPSR தேர்வு விளங்கியது. அதுபோல இடைநிலை பள்ளிகளில் மாணவர்கள் தங்களின் அடுத்த கல்வி இலக்கை உறுதிப்படுத்த அவர்களின் ஆற்றலையும் பலவீனத்தையும் கண்டறிவதற்கு PT3 தேவையாக இருந்தது. மலேசிய வெளியுறவு கொள்கை என்றுமே சீனாவுடனான வலுவான ஒத்துழைப்பை ஆதரிக்கும் மாமன்னர். மலேசிய வெளியுறவு கொள்கை எப்போதுமே சீனாவுடனான வலுவான ஒத்துழைப்பை நோக்கியே இருந்துள்ளதாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினர். எங்கள் நாட்டில் எத்தனையோ அரசாங்கங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் சீனாவுடனான வலுவான பங்காளித்துவம் மட்டும் மாறவில்லை. இனியும் தொடர்ந்து இரு நாடுகளுமே கூட்டாக முன்னேற வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேற்று சந்தித்து பேசிய போதுதான் சுல்தான் இப்ராஹிம் சார் ஜியின் அழைப்பை ஏற்று வரும் 17ஆம் தேதி மாமன்னர் என்ற முறையில் முதல் தடவையாக அரசுமுறை பயணமாக மேற்கொண்டுள்ளார். ரவாங்கில் குளோபல் எக்வான் வணிக வளாகங்களில் போலீஸ் அதிரடி சோதனை, பல கடைகளுக்கு சீல். ரவாங் பண்டார் கண்ட்ரி ஹோம்ஸ் பகுதியில் குளோபல் எக்வான் நிறுவனத்தின் ஆதிக்கத்தில் செயல்பட்டு வரும் வணிக வளாகங்களில் சிலாங்கூர் போலீஸ் இன்று அதிரடி சோதனை நடத்தியது.
காலை 6:30 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனையில் 50 அதிகாரிகளும் 200 போலீஸ் வீரர்களும் பங்கேற்றனர். பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கடைகளில் உணவகங்கள், கார் பட்டறைகள், துணி கடைகள், ஹோட்டல், அச்சகம், பேரங்காடி, கேக் கடை, ஊடக சேவை மையம் உள்ளிட்டவையும் அடங்கும். இவை அனைத்தும் குளோபல் எக்வான் பெயரை பயன்படுத்தி வருபவையாகும். அவ்வளாகங்களில் காணப்பட்ட சிறார்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குளோபல் எக்வான் நிறுவனம் அனுமதியின்றி எழுப்பிய சில கட்டுமானங்கள் இடிக்கப்பட்டதோடு சில கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. போலீஸ் சோதனைக்காக ஜாலான் தேசாவில் உள்ள அவ்வணிக வளாகத்தின் பெரும்பகுதி மூடப்பட்டுள்ளது. 5 மாநிலங்களில் மூடுவிழா கண்ட குளோபல் எக்வான் கடைகள் வியாபாரம் படுத்துவிட்டதாம். பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ள குளோபல் எக்வான் நிறுவனத்திற்கு சொந்தமான 5 மாநிலங்களில் உள்ள கடைகள் மூடப்பட்டுள்ளன. குளோபல் எக்வான் நடத்தும் சிறார் இல்லங்கள் துன்புறுத்தல், ஓரின புணர்ச்சி, முறை தவறிய சமய போதனை உள்ளிட்ட புகார்களில் சிக்கியுள்ள நிலையில் அக்கடைகள் மூடப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. உணவகங்கள், கேக் மற்றும் ரொட்டி கடைகள், மளிகை கடைகள், சலவை கடைகளும் அவற்றில் அடங்கும். மூடப்பட்ட கடைகளுக்கு வெளியே அறிவிப்புகள் எதுவும் வைக்கப்படவில்லை. குளோபல் எக்வான் விஷயம் அம்பலமானது முதலே அக்கடைகளில் கூட்டம் குறைந்து வியாபாரம் படுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் குளோபல் எக்வான் நடத்தி வரும் 20 சிறார் இல்லங்களில் இருந்து 402 சிறார்களும் 11 வயதினரும் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு பகுதியை பழுது பார்க்க 3க்கு 6 மாதங்கள் அவசியமானதே என்கிறார் அமைச்சர். தலைநகர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிலம் உள்வாங்கிய பகுதி நெடுகிலும் பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை முடிக்க 3லிருந்து 6 மாதங்கள் பிடிக்கும் என்று ஒரு நியாயமான காலகட்டமே. எனவே அனைவரின் பாதுகாப்பு கருதி அங்குள்ள வியாபாரிகள் சற்று பொறுமை காக்க வேண்டும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கேட்டுக்கொண்டுள்ளார். அப்பணிகள் இவ்வாண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என ஜாலான் மஸ்ஜித் இந்தியா வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அமைச்சர் அவ்வாறு சொன்னார். இவ்வேளையில் பாதுகாப்பு குறித்து வியாபாரிகள் கவலை ஒன்றும் குறித்து கருத்துரைத்ததை டாக்டர் ஜலிஹா மஸ்ஜித் இந்தியா மக்கள் நடமாட்டத்திற்கு இன்னமும் பாதுகாப்பாகிறதே என மீண்டும் உத்வேகம் அளித்தார். ஜாலின் மஸ்ஜித் இந்தியாவை மறுசீரமைக்க 6 மாதம் என்பதெல்லாம் சற்று அதிகபட்சம் என்றும் இழந்த வாடிக்கையாளர்களை மீண்டும் பெற இவ்வாண்டே இப்பணிகள் முழுமை பெற வேண்டும் என்றும் மஸ்ஜித் இந்தியா வியாபாரிகள் சங்கம் முன்னதாக வலியுறுத்தி இருந்தது. டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரையில் ஹரிராயா தொடர் காலகட்டத்தில் தான் வியாபாரம் சூடுபிடிக்கும் என்று சந்தித்துள்ளதாகவும் அச்சங்கம் கூறியது. தங்க கடத்தல் வங்காளதேசத்தில் ஈராண்டு சிறைவாசம் முடிந்து 2 மலேசியர்கள் விடுதலை. வங்காளதேசத்திற்குள் தங்கத்தை கடத்திய குற்றத்திற்காக ஈராண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 2 மலேசியர்கள் சிறைவாசம் முடிந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவ்விருவரும் விரைவிலேயே தாயகம் திரும்புவர் என வெளியுறவு அமைச்சு கூறியது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட காலம் நெடுகிலும் இருவருக்கும் தேவையான தூதரக உதவிகளை டாக்காவில் உள்ள மலேசிய உயர் ஆணையத்தின் வழிகளாக வழங்கி வந்ததாகவும் பிஸ்மா புத்ரா தெரிவித்தது. மரண தண்டனை விதிக்கப்படும் அளவிற்கு தங்க கடத்தல் வங்காளதேசத்தில் கடும் குற்றமாக கருதப்படுகிறது. எனவே வெளிநாடு செல்லும் மலேசியர்கள் சட்டவிரோதமாக நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பதோடு அந்த அந்நிய நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. பொந்திகானில் ஐஸ் கட்டிகளை நிரப்பி கொண்டிருந்த லோரி குடை சாய்ந்தது. 64 வயது பணியாளர் மரணம். ஜொஹூர் பொந்திகான் ஜெட்டி குகூப் லாவுட்டில் ஐஸ் கட்டி பொட்டலங்களை நிரப்பி கொண்டிருந்த லாரி திடீரென குடை சாய்ந்து ஐஸ் கட்டிகளை இறக்கும் பணியாளரான முதியவர் உடல் நசுங்கி மாண்டார். நேற்று காலை 7:15 மணி அளவில் அந்த ஜெட்டியின் கான்கிரீட் தனது காரில் சரிந்ததால் லாரி கவிழ்ந்ததில் அருகில் நின்றிருந்த ஆடவர் மேல் விழுந்தது. தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் சிறப்பு கருவிகளை கொண்டு அவரை வெளியே எடுத்த போது 64 வயது முதியவரின் உயிர் பிரிந்தது. விசாரணையில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படாததால் சம்பவத்தை பொந்திகான் போலீஸ் தலைவர் திடீர் மரணமாக வகைப்படுத்தியுள்ளனர்.
கலிபோர்னியாவில் 18 ஆண்டுகளாக பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து மின் கட்டணம் செலுத்தி வந்தது தெரிந்து அதிர்ச்சியான ஆடவர். அமெரிக்கா கலிபோர்னியாவில் வீட்டு மின்சார கட்டணம் மர்மமான முறையில் எகிரியதால் விரக்தியில் இருந்த ஆடவருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு விடை கிடைத்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு முதல் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கெல் வில்சன் மின்சார பயன்பாட்டை குறைக்க எத்தனையோ வழிகளை கையாண்டு பார்த்துள்ளார். ஆனால் எதுவுமே பலன் தரவில்லை. மாதம் மின் கட்டணம் உயர்ந்ததுதான் மிச்சம். இதனால் ஒருவேளை மின்கசிவு ஏற்பட்டிருக்கலாமோ, அல்லது மின்சார திருட்டு நிகழ்கிறதோ, அல்லது மீட்டரில் தான் ஏதோ கோளாறோ என குழப்பம் அவருக்கு. கடைசியில் மின் விநியோகம் நிறுவனத்திடமே புகார் கூறி அவர்களும் சோதனைக்கு வந்த போதே விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. அதாவது இந்த 18 ஆண்டுகளாக வில்சனின் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்தே மின்சார கட்டணத்தை அந்நிறுவனம் கணக்கிட்டு வந்துள்ளது. அதை கேட்டதும் வில்சன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். எனினும் நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்த அந்நிறுவனம் அதனை சரி செய்ய பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. மீம்ஸ் உலகை அதிர வைக்கும் தாய்லாந்தின் புதிய செல்ல பிள்ளை மூடெங் நீர் யானை குட்டி. தாய்லாந்தில் பிறந்துள்ள குட்டையான அரிய வகை பிக்மி நீர் யானை குட்டி மூடெங் உலகம் முழுவதும் படு பிரபலமாகி இருக்கிறது. ஏற்கனவே தனது சுட்டித்தனத்தாலும் சேஷ்டைகளாலும் நெட்டிசன்களின் மனதை கொள்ளை கொண்ட மூடெங் தற்போது மீம்ஸ்களிலும் வலம் வர தொடங்கியுள்ளது. அதுவும் ஹாலிவுட் படங்கள் மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களுடன் மூடெங்கின் படத்தை இணைத்து நெட்டிசன்கள் மீம்ஸ்களை உருவாக்கி அசத்தி வருகின்றனர். காட்ஸில்லா, ஈடி, ஸ்பைடர்மேன், ஹவுஸ் ஆஃப் டிராகன் போன்ற படங்களின் போஸ்டர்கள் மற்றும் பிரபலமான காட்சிகளுடன் மூடெங்கின் படம் எடிட் செய்யப்பட்டுள்ளது சிரிப்பை வரவழைக்கிறது. ஜுராசிக் வேர்ல்ட் பட நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் கூட டைனோசர்களுடன் மூடெங் இருப்பது போன்ற மீம்ஸ் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மீம்ஸ்கள் மட்டுமின்றி கார்ட்டூன்கள், விளையாட்டு பொம்மைகள் போன்றவற்றிலிருந்து மூடெங்கின் தாக்கம் பட்டையை கிளப்பி வருகிறது. மூடெங் ஏகப்பட்ட கிராக்கில் இருப்பதால் அதன் கூண்டில் கேமராக்கள் பொருத்தியுள்ள மிருகக்காட்சி சாலை நிர்வாகம் வரும் வாரங்களில் அதன் சேஷ்டைகளை 24 மணி நேரமும் நேரலை செய்ய திட்டமிட்டுள்ளது. சீன மிருக காட்சி சாலையில் வைக்கப்பட்ட 2 பாண்டா கரடிகள் உண்மையில் நாய்க்குட்டிகளை நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. இதுநாள் வரை சுற்றுப்பயணிகளை அதிகம் கவர்ந்த 2 பாண்டா கரடி குட்டிகள் உண்மையில் சாயம் பூசப்பட்ட நாய்கள் என்பதை சீனாவில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலை ஒப்புக்கொண்டுள்ளது. பாண்டா கரடிகள் இல்லாததால் வருகையாளர்கள் ஏமாற்றம் அடைவதை தவிர்க்க நாய்க்குட்டிகளுக்கு மாறுவேடம் போட்டு காட்சிக்கு வைத்ததாக அதன் நிர்வாகம் விளக்கியது. பஞ்சு போன்ற தோலை கொண்ட 2 சௌச்சௌ ரக நாய்க்குட்டிகள் அண்மையில் அங்கு வந்து சுற்றுப்பயணி ஒருவரது கேமராவில் சிக்கின. பாண்டா கரடி குட்டிகளிடம் இருந்து நாய் குறைக்கும் சத்தம் வந்ததால் சந்தேகம் வந்து அந்நபர் வீடியோ பதிவு செய்து அதனை வைரலாக்கினர். சீனாவில் பாண்டா கரடிகள் போலவோ அல்லது மற்ற வன விலங்குகள் போலவோ காட்சியளிக்க நாய்களுக்கு சாயம் பூசப்படுவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. ஏற்கனவே கடந்த மாதம் ஜிங்சு மாநிலத்தில் 2 நாய்களுக்கு பாண்டா கரடிகள் போல் கருப்பு மற்றும் வெள்ளை சாயம் நிறம் பூசப்பட்ட சம்பவம் அம்பலமானது. 2019இல் நவீன காபி கடை ஒன்றில் நாய்களுக்கு பாண்டா கரடிகளை போலவே சாயம் பூசப்பட்டதும் வைரலானது.